ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு 30 வயது வரை திருமணம் ஆகாத ஜாதகம். ஏன் திருமணம் தாமதமாகுது அப்படிங்கிறத இங்கே அற்புதமாக கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் விளக்க போறேன். எப்போது திருமணம் நடக்கும்? சரி, இவருக்கு திருமணம் நடக்குமா? நடக்கும். அது எப்பொழுது? இந்த 2 விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ தெளிவாக விளக்க போறேன். ஜாதக பலன்கள் எந்த ஒரு விஷயமா, திருமணம் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமானாலும் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ, அதாவது கிரகங்களுக்கு பாவக ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒளி மற்றும் இருள் தொடர்புகள், அதுதான் ஒவ்வொரு சம்பவங்களை நிகழ்த்துது எல்லோருக்குமே. அதுல ஒளி கலப்புக்கள், இந்த 9 கிரகங்களும் ஒன்னோட ஒன்று கலந்து பலன்களை விளைவிக்கிறது. இதுதான் உண்மை. சார அமைப்பு பாகை ரீதியாக கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது அந்த இடத்துல சாரம் இருக்கு. அப்ப பாகை உண்மையான விஷயமா, சாரம் உண்மையான விஷயமானா பாகை தான் முக்கியமான விஷயம். சார அமைப்பு சந்திரனுக்கு மட்டும் பார்க்கணுங்க. ஏன்னா தசா அமைப்புகளை பார்க்க. இப்ப கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா சூரிய திசையில பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். ரேவதியில ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா புதன் திசையில பிறந்திருக்காருன்னு அர்த்தம். இப்படிதான் நம்ம அதுக்காக சாரத்தை பார்க்கணும். சந்திரனுக்கு அவசியம் சாரம் பார்க்கணுங்க. சந்திரன் ஒளிநிலையாகவும் இருக்கணும். ஏன்னா மனசு, அம்மா, இந்த விஷயங்களை அறியணும். இப்படிப்பட்ட அமைப்புல ஜாதக பலன் பார்க்கணுங்க. என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க சேனலை தேடாமலே உங்களுக்கு நுட்பமான வீடியோக்கள், அதாவது கல்வி, உயர்கல்வி, திருமண தாமதம், காதல் அமைப்புகள், தொழிலா வேலையா, வெளிநாட்டுக்கு போற விஷயம், வீடு கட்டுற விஷயம், வாகனம் வாங்குறது, வாகனங்கள்ல தொந்தரவுகள் வருதா, அது எந்த அளவுக்கு இருக்குதும், இப்படியெல்லாம் கிரக சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில குழந்தை பிறப்பு, எப்போது குழந்தை பிறக்கும், குழந்தையின் அமைப்பு, அவருடைய சத்தான குழந்தை ஒருத்தருக்கு பிறக்குமா அப்படிங்கிற அமைப்ப, யோகமான குழந்தை பிறக்குமா, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் தெளிவாக விளக்கலாம். அதுக்கெல்லாம் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில தான் நான் பலன் சொல்றேன். உள்ளூர் அன்பர்கள், வெளியூர் அன்பர்கள், வெளி மாநிலத்தில் உள்ள அன்பர்கள், வெளிநாட்டு அன்பர்கள் எல்லாருமே அறிவாங்க. அவங்க அடிக்கடி என்ற ஜாதகம் பார்ப்பாங்க. ஒரு ஜாதகம் பார்த்தா குடும்பத்தோட ஜாதகம் பார்ப்பாங்க. ஏன் அப்படி பார்க்குறாங்க? அவங்களுக்கு முதல்ல குணத்தை சொல்லிடுவேன். அப்புறம் அந்த ஜாதகம் எப்படிப்பட்டவர்னு சொல்லிடுவேன். அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தாமதமாக தான் எல்லாமே நடக்குமா, லக்னாதிபதியை பொறுத்து. லக்கணம் பலவீனமாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே தாமதமாகும், பாதி வயசு போயிடும். இப்படி விவரங்கள் எல்லாம் சொல்றதுனால அடுத்தடுத்து பார்க்குறாங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த திருமணம் பற்றிய விஷயமானாலும் சரி, எந்த ஒரு விஷயமானாலும் திரையில தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டறியலாம். நன்றி. இப்ப ஜாதகத்தை பார்ப்போம். 30 வயது வரை திருமணம் ஆகாத ஜாதகம். இதுக்கு ஆண்க 20/1/1996 அதிகாலை 6:20 மானாமதுரையில பிறந்த ஜாதகர். 30 வயசு ஆச்சுங்க. உத்திராடம் 1ஆம் பாதம், சூரிய தசை 5 வருஷம் 3 மாதம் 10 நாள். சந்திரனுக்கு சாரம் உத்திராடம் 1ஆம் பாதம். இப்ப சூரிய தசை இவருக்கு 5.25 வயசு வரைக்கும் சூரிய தசை நடந்திருக்கு. அப்படியே சூரிய தசை சந்திர தசை செவ்வாயின் கூட்டிட்டு வரணும்ல, அதுக்காக சந்திரனுக்கு சாரம் பார்க்கணும்ல. இது மாறாத விதி. மற்ற கிரகங்களுக்கு சாரம் அமைப்பு இல்லைங்க. அமாவாசையில பிறந்திருக்காரு. அமாவாசையில பிறந்தால யோக ஜாதகம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாதுங்க. இப்ப பாருங்க, லக்கணத்துல குரு இருக்கு, மேன்மையான அமைப்புங்க. அங்க அமாவாசை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய அமாவாசை அமைப்பு தான். சரிங்களா? அமாவாசை அமைப்பு தான். டிகிரி வயச கட்டத்தில் இருக்காரு. அப்ப அந்த அமைப்புல கண்டிப்பான முறையில அந்த சந்திரனுக்கு குருவினால ஒரு விமோசனம் சொல்லணுங்க. சரியா? இது இருள் சந்திரனா இருந்தாலும் குருவினால சந்திரன் தாயார், இவருடைய உடல் எல்லாமே ஒரு மோசமான நிலை இருக்காது. கண்டிப்பா குருவோட சேர்ந்ததுனால. சரியா? இப்ப 2ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன், செவ்வாய் புதன். லக்கணத்துக்கு யோகாதிபதி தான் சூரியன். ஆனா செவ்வாய் புதன் சேரக்கூடாதுங்க. என்னுடைய குருஜயாவுடைய சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில நான் கண்டறிந்த விஷயங்கள் செவ்வாயும் புதனும் சேரவே கூடாது. இந்த ஜாதகத்திலையும் சேர்ந்தாலே அது நல்ல கிரகம் பார்த்துட்டா விதிவிலக்கு. சந்திர வியூகத்துக்கு எதிராக இருந்துச்சுன்னா விதிவிலக்கு இருக்குது. இருந்தாலும் முதல்ல ஒரு சிறிய ஒரு பாவத்துவத்தை செஞ்சுட்டு அப்புறம் தான் சுபத்துவமாகும். இப்ப குரு லக்கணத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குதுங்க. நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் நம்ம சொல்லிடலாம். சரி, சுக்கிரன் கலஸ்தர காரகன்
சனியோடு சேரக்கூடாதுங்க, அது ஒரு தோஷங்க. அப்ப 2ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சேரக்கூடாதுன்னா இந்த இந்த செவ்வாய் புதனுக்கு இடம் கொடுத்த சனியும் சுக்கிரனோடு சேர்ந்துட்டாருங்க. அப்ப ஒன்றுக்கு ஒன்று பகைமையான கிரகங்கள் ஒரு இடத்துல குடும்ப பாவத்துல இருந்தா குடும்பம் லேட் ஆகும், அப்படின்னா லேட்டா தான் திருமணம் செய்யணும். சுக்கிரன் சனியோட பிடிச்சிருக்குங்க, அதுவே 3ஆம் இடம் ஆகுது. 3ஆம் இடம்னா இல்லறத்துக்கு சம்பந்தப்பட்டது, போகம் அப்படின்னு அர்த்தம். அப்படியே இருந்து 10ஆம் பார்வையா 12ஆம் இடம் சயனம், அதுவும் திருமணத்துக்கு ஆகக்கூடிய அமைப்பு. அப்ப 3, 12, 2 இந்த அமைப்புகள் எல்லாம் இப்ப இதுல 7ஆம் அதிபதியே செவ்வாயோட சேர்ந்திருக்காரு பாருங்க. குடும்பஸ்தானத்துல 7ஆம் புதன் 7ஆம் அதிபதி, மனைவியை குறிக்க கூடிய கிரகம், செவ்வாயோட சேரக்கூடாது 2ஆம் இடத்துல. இது ஒரு தோஷம். சனி சுக்கிரனோட சேர்ந்தது ஒரு தோஷம். 12ஆம் இடமும் இந்த 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குங்க. ராசியும் லக்கணமும் ஒன்றானால் டபுள் தோஷம்னு சொல்லியிருக்கேன். யோகமா இருந்தாலும் டபுளா வரும், தோஷமா இருந்தாலும் டபுளா வரும். அப்ப இரட்டிப்பு தோஷங்கள், குடும்பஸ்தானத்துக்கு இரட்டிப்பு தோஷம், சுக்கிரன் சனியோடு சேர்ந்தது ஒரு இரட்டிப்பு தோஷம், 12ஆம் இடத்துக்கு ஒரு இரட்டிப்பு தோஷம், 3ஆம் இடம்ங்கிறது போகஸ்தானம், இதுக்கு ஒரு இரட்டிப்பு தோஷம். இப்ப 5ஆம் அதிபதி குழந்தை லேட்டா பிறக்குங்கிற அமைப்புலையும் தாமதமாகும். 5ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது. முதல்ல இந்த அதாவது புதனோடு சேர்ந்த செவ்வாயினுடைய பார்வை, புதனோடு சேர்ந்த செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை 5ஆம் இடத்துக்கு முதல்ல பாவத்துவம், அப்புறம் தான் சுபத்துவம். இப்படிலாம் இருக்கும்போது வயது 30 வயது ஆனவன தான் திருமணம் நடக்கும். சரி, எப்ப நடக்கும்? அவங்க கேட்ட விஷயம். தசாபத்திக்கு வந்துடணும். இப்ப ராகு தசை சனி புத்தி ஓடிக்கிட்டு இருக்குங்க. 12/4/2026 வரைக்கும் ராகு தசை. இப்ப ராகு இந்த புதனுடைய வேலை. ராகு என்ன பலன் செய்யும்? 2ஆம் இடம் குடும்பத்துல உள்ள அமைப்புல அந்த செவ்வாய் புதன் சேர்ந்திருக்கா, சூரியனோட செவ்வாயும் புதனும் சேர்ந்த அமைப்பை புதன் வீட்டுல உள்ள ராகு எடுத்து செய்யும். ராகு தசையில இப்ப சனி புத்தி, சனிதானே சுக்கிரனை பீடிச்சிருக்காரு. அப்ப இந்த சனி புத்தி முடிந்தவுடன் 12/4/2026 முடிந்தவுடன் புதன் புத்தியில ராகு தசை குடும்பஸ்தானத்துல உள்ள 2ஆம் இடத்துல உள்ள புதன் இவர் 7ஆம் அதிபதி. முதல்ல செவ்வாய் புதன் சேரும் பொழுது தோஷமாக மாறும். வயது ஓடின உடனே, பருவம் கடந்த உடனே, பருவம் கடந்துதான் இவருக்கு திருமணம் ஆகும்போது விதி. அப்ப இந்த செவ்வாய் புதன் தோஷ அமைப்பு இப்பொழுது செயல்படாது. இப்போ 7ஆம் இடத்து அதிபதி புதன், அவரோட வீட்டுல உள்ள ராகு. இப்ப ராகு தசை புதன் புத்தியில திருமணம் நடக்கும்னு சொன்னாங்க. கிரக பாவக சுபத்துவ அமைப்புல நம்ம ஜாதகத்தை பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயமும் தெளிவாக உரைக்கலாம். பார்த்த உடனே இது 30 தாமதமா தான் திருமணம் செய்து சொல்லி அதுக்குள்ள கணக்குகள் போட்டு இந்த டிகிரி வாய்ஸா தான் கிரகங்களை பார்க்கணும். அதாவது இந்த இடத்துல புதனுடைய சாரம் பார்க்கல, செவ்வாய் சாரம் பார்க்கல, சூரியனுடைய சாரம் பார்க்கல, சுக்கிரனுடைய சாரம் பார்க்கல, சனியுடைய சாரம் பார்க்கல, ராகுடைய சாரம் எதுவும் பார்க்கல. அப்ப இதெல்லாம் வானத்துல கோடுகள் கிடையாதுங்க, தனித்தனியா 12 பாவங்களை போட்டிருப்போம். இந்த புதனும் குருவும் கூட சம்பந்தப்படலாம், இந்த செவ்வாயும் குருவும் கூட சம்பந்தப்படலாம். இப்படிலாம் அதே மாதிரி இந்த சனிக்கிரகம் செவ்வாயோட சம்பந்தப்பட்டிருக்கா, சூரியனோட சம்பந்தப்பட்டிருக்காங்கிறதெல்லாம் இந்த கோடு எல்லாம் கிடையாதுங்க. டிகிரி வாய்ஸா இணையும் பொழுது சாரம்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இது நல்ல நுட்பம் புரியுவங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதனால திருமண தோஷம் எப்படி இருக்கும் அடுத்து நான் சொல்லுவேன்ல, தரம் எப்படி இருக்கும் சொல்லுவேன்னா, 3ஆம் இடத்துல சுக்கிரன் சனியோட சேர்ந்தாலும் லக்கணத்துல குரு 7ஆம் பாவத்துல 7ஆம் ராசியும் லக்கணம் ஒன்றாகி 7ஆம் பாவத்துக்கு குரு பார்த்தாலே நல்ல வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு உறுதியா சொல்லிடலாமுங்க. சனியோட சேர்ந்தது இப்ப குடும்பத்தாரத்துல செவ்வாய் புதன் இருக்குன்னா சனிங்கிறது சிறு சிறு குறைகள் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. குறைன்னு சொல்லக்கூடிய இருப்பாங்க. கடுமையான சனின்னா எல்லாத்துட்டையும் குறை கண்டுபிடிப்பாங்க. இந்த காலத்துக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம அதை பொருட்படுத்தக்கூடாது. அதிகமான குருவுடைய கடாட்சம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இவருமே நல்ல வாழ பிறந்தவர். 7ஆம் இடமும் ராசியும் லக்கணமும் ஒன்றாகி சனியுடைய 7ஆம் பார்வை, 7ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை. வேற சனியுடைய பார்வையோ செவ்வாயுடைய பார்வையோ இல்லை. அப்ப ஒரு நல்ல பெண் கிடைக்கும் சொல்லிவிட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களது வயதுக்கு ஏற்ற வகையில உங்களுக்கு திருமணம் தாமதமா, உங்க பிள்ளைகளுக்கு உங்க பேர குழந்தைகளுக்கு திருமணம் தாமதம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போன் பண்ணுங்க. கட்டண முறையில் எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், திருமணத்துடைய தரம் எப்படி, மனைவியோ அதாவது வாழ்க்கை துணை, பெண் ஜாதகம்னா ஆண் எப்படி வருவாரு, எத்தகைய தரத்தோடு இருப்பாரு, ஆண் ஜாதகம்னா பெண் எத்தகைய குணத்தோடு இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.